கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அப்பாவும் கமல் சாரும் பேசின அது அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இட்ஸ் டன் க்ளோஸ் டு 700 மூவிஸ். 700 மூவிஸ். அப்போ என்ன வேகம் இருந்துச்சோ அதே தான் இப்போ. அம்மா இல்லாமல் நான் இல்லை. எல்லாருமே அப்பாவை சொல்லுவாங்க, பட் ஐ திங்க் எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லை. டாக்டர்ஸுமே தே லாஸ்ட் ஹோப். கண்மழிக்க மாட்டாருன்னு தான் சொன்னாங்க. இல்லை அது எங்கள் அம்மா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஹோப் இருக்கட்டும்னு சொல்லி ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி அப்படி வந்தது தான். ஸோ விஜய் நான் பேர் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு அவங்களோட பேரே ஸ்வீட்டி தான். பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட நடிகர் அபி ஹசன் இணைஞ்சிருக்காரு. கடாரம் கொண்டான், சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்கு அப்புறம் இப்போ மிஷன் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட கெரியர் பற்றியும் அடுத்த ஒரு பண்ண போகிற படங்களை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிஷன் படத்தில் வந்து ஒரு சிங் கேரக்டரில் பண்ணியிருந்தீங்க. நல்லா வெயிட்லாம் போட்டிருந்து நான் ஓடி வர ஷாட்லாம் பார்த்தா நமக்கே தெரியுது சரி ரியலாக வெயிட் போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டருக்காக நீங்கள் ஆமாம் இந்த ரோலுக்காகவே ஒரு 106 கிலோஸ் வெயிட் போட்டு. எத்தனைல இருந்து 106 போனீங்க? இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஐ வாஸ் ஆல்ரெடி 90. அது வந்து ஆமாம் ஒரு 16 கிலோஸ் வெயிட் போட்டது. ஒரு 1.5 மாதம் டைம் இருந்துச்சு. அவங்க லண்டன் ஸ்கெடியூல் போனாங்க, நீ வெயிட் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ வரும்போது வந்துட்டு இங்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி தான் அதுக்காக கேரக்டருக்காக தான் வெயிட் போட்டது. அதே மாதிரி தான் தாடியுமே ஒரிஜினல் தான். ஒரிஜினல் அது சிங் கேரக்டர்ன்றப்போ நிறைய வச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ பியர்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதுவே வச்சுக்கலாம், விக்கே வச்சுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நானே வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்து பண்ணது தான். ஸோ இந்த ஒரு படத்துக்காக வெயிட் போடுறது, தாடி வளர்க்குறதுலாம் மற்ற கேரக்டர் கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது படம் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏதாவது அந்த லுக்கில் இது வந்திருக்கும். ஆனால் வெயிட் போடுறதுன்றது வந்து மறுபடியும் நீங்கள் பழைய இதுக்கு மாறுறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் போடணும்ல. ஆமாம். ஸோ அந்த டிசிஷன் எப்படி எடுக்கல? வெயிட் போட்டுட்டு வேறு படம் எதுவும் கமிட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு 2-3 படம் நிறைய மிஸ் ஆனதும் உண்டு. ஸோ திருப்பி அது கொண்டு வரது அது இன்னும் கூட வெயிட் போட்டது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி வெயிட் குறைக்கிறதும் கஷ்டம். ஸோ படத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். இன்னும் அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்ன இருக்கீங்க? இப்போ நான் திருப்பி பேக் டு அகைன் ஒரு 94, 92 அந்த மாதிரி இருக்கிறேன் நான். ஸோ திருப்பி இன்னும் நல்லா குறைக்கணும். ஆமாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். இந்த மாதிரி ரோப் கட்டிலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த இல்லை படத்தில் பார்த்துருந்தா தெரியும். அந்த மேலே டெரஸ்ல இருந்து 3 பேர் குதிக்கிற மாதிரி காலை பிடிக்கிற சீன், அது எதுவுமே சிஜி கிடையாது. உண்மையிலேயே அவங்களாம் குதிச்சு பிடிச்சது தான் அதெல்லாம். ஸோ கயிறை பிடிச்சிருக்கீங்க. ஆமாம், நான் இறங்குறது கம்மிங் டு தட். அது என்னன்னா எனக்கு ஹைட்டுனா பயம். எனக்கு ரொம்ப பயம். ஒன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஒரு தடவை சும்மா நாங்கள் ரோப் புல் பண்ணுறோம், நீ சும்மா இறங்கி பாரு, எடுக்க வேணாம், நீ அந்த ஹைட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரிங்க மாஸ்டர், ஓகே. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, மேலேருந்து கீழே போனதுக்கப்புறம் கீழேருந்து நம்ம எடுத்துடலாம், மேலே வர்றதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கீழே இறங்குறது தனியாக எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் மேலே வர்றதுக்கு வேற காஸ்டியூம் போடணும், அதை மாற்றி ஹார்னஸ்லாம் மாற்றுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கேப்பே கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக டேக்குன்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது, சரி போய் குதிச்சிருவோன்னு சொல்லி போய் குதிச்சது தான். எனக்கு அந்த நேரத்தில் பயம் தெரியல. பட் ஒரு 1 twice 2 தடவை பண்ணதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போயிடுச்சு. ஏன்னா சேஃப்டி அவ்வளோ பார்த்து பண்ணாங்க. ஸோ அதனால தான். ஆனால் எனக்கு பேசிக்காக ஹைட்டுனா பயம். அது தானே சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. பீட்சா 4 வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை இனிமேல் தான் ஷூட் ஆகும். ஆமாம். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பிரான்ச்சஸ். ஆமாம், பீட்சா 1ல இருந்து. இப்போ 4ன்றப்போ அது இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதோட ரோல் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு கதை கேட்டு நான் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கதை. அண்ட் இது வந்து சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது. பட் இது வந்து ஒரு பீட்சான்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ட்ரிபியூட்டாக இருக்கும் இந்த 4th பார்ட்ன்றது. அண்ட் எமோஷ்னலாகவும் சரி அந்த ஹாரராகவும் சரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸ்கிரிப்ட். ஒரு சில ஃபோட்டோஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நம்ம சில கேள்விகள் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ. ஓகே. ஸோ சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க.
இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, இந்த மாதிரி மீட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் வீட்டில் மீட் பண்ணது. ஸோ ஆக்சுவலி அம்மா பார்க்க போயிருந்தாங்க, நான் கூப்பிட்டு போயிருந்தேன் அம்மாவை. நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு டோர் திறந்து அம்மா பேசிட்டு வந்துட்டு இருந்தா சத்தம் கேட்டது. சரி அம்மா வந்துட்டாங்க கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே சூப்பர் ஸ்டார் வந்துட்டாரு. எனக்கு சரியான ஷாக் அது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜெயண்ட், நம்ம அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடுற ஒரு ஜெயண்ட் நேரில் பார்க்கும்போது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவரே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. எடுத்துக்கலாம் சார் கேட்குறதுக்கு முன்னாடி கேட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு விஷ் பண்ணார். இந்த மாதிரி சினிமாக்கு விஷ் பண்ணாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆமாம் ரெண்டாவது படம் முடிச்சுட்டு அதுதான். ஆமாம், அது ஒரு அதான் அவர் சொன்ன இந்த மாதிரி நானும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் ஸ்டைல்லையே விஷ் பண்ணி அனுப்பிச்சாரு. ஆமாம், அது ஓ விக்ரம்னா இப்போ டச்ல இருக்கீங்களா? ஆமா. அவரா கால் பண்ணுவாரு, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்ட்டு. வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா சேம் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்னாலே பயம். அண்ட் விக்ரம் சாரோட நடிக்கும் போது அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் இதுவாக இருந்துச்சு. பட் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன், குழந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபன்னாக போச்சு. அண்ட் அவரோட டெடிக்கேஷன் அது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதை கண் கூட பார்க்குறது இன்னொன்று இருக்குல்ல, தட் வாஸ் அமேசிங். ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் விக்ரம்னா. அண்ட் அதுவும் அங்கே மலேசியாவில் ஷூட் அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அது. துருவ் விக்ரம் கூடயும் உங்களுக்கு? இல்லை, துருவ் விக்ரமோட அவ்வளோ டச்சில், விக்ரம்னாவோட டச்சில் இருக்கேன் நான். ஓகே. ஓ மெர்சல். ஆமாம், இது வந்து அந்த திருவிழா சீன். ஆமா, திருவிழா சீன். அந்த ஃபயர் வந்து அவங்க அந்த இதுல இருப்பாங்க, சாப்பாடு பந்தியில இருப்பாங்க. அப்போ எடுத்த நான் நித்யா மேனன் மேம்க்கு பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தேன் நான். அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பொசிஷன் கொடுக்கும் போது எடுத்த பிக்சர் அது. ஓகே. ஆமா, அது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் மூவி ஒர்க் பண்ணீங்களா? ஆமாம், ஃபுல் மூவி ஒர்க் பண்ணேன். அது ஸோ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் ஏதாவது அட்லி சார்கிட்டயோ இல்லை வந்து விஜய் சார்கிட்டயோ? அட்லி நாட்டை வந்து ஐ வுட் சே இப்போ ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏடிஸ்லாம் தாண்டி எல்லாமே விட்டு 3000-4000 பேர் இருக்காங்கன்னா, அவர் சிங்கிள் ஹேண்டட்லி ஹீ கேன் டேக் கண்ட்ரோல். அது அவ்வளோ ஈஸியாக வராது. பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக வரவே வராது. இப்போ ஒரு 4 பேரை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இந்த சின்ன ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹேசில் இருக்குதுன்னா 4000 பேர் யோசிச்சுவார். ஸோ அது நான் பீப்புள் மேனேஜ்மெண்ட் டெஃபினெட்லி ஐ குட் லேர்ன் ஃப்ரம் அட்லினா. ஏன்னா இப்போ ஒரு இதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கான பெர்மிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படியாவது பண்ணிடலாம். ஹீ நோஸ் இஸ் வே. அண்ட் அவர் நரேட் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம மைண்டில் படம் ஓடிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும் அவரோட. ஸ்டேஜில் பேசும்போது அப்படி தான் பேசுவார். ஸ்டேஜில் பேசும்போதே பார்க்கலாம். அப்போ ஒரு கதை நரேட் பண்ண யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அது. அண்ட் விஜய்னா சொல்லவே வேணாம். ஏன்னா ஐம் a huge fan of தளபதி விஜய். அண்ட் ஆன் ஸ்க்ரீன் அவ்வளோ பார்த்துருக்கோம், நேரில் பார்த்து அந்த ஒரு 120 days இருக்குமா? ஆமாம், கூட ட்ராவல் ஆமாம். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஷூட் முடிச்சுட்டு போகிற வரைக்கும். ஸோ அது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு மேஜிக் தான் அந்த மொமெண்ட்லாம் எனக்கு. ஆமாம். இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஷேரிங்? அவர் ஆன் ஸ்க்ரீன் காமெடி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆஃப் ஸ்க்ரீன் காமெடி அதை விட பயங்கரம். அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு, அது அந்த வாரிசு செட்டில் வந்து அந்த கிரிக்கெட் அடிச்சா 6 நாங்கள் அடிச்சா 4 அந்த மாதிரி. ஸோ அவர் என்னன்னா சைலண்டாக இருப்பார், ஏதாவது ஒன்று போட்டு போயிடுவார் அப்படியே. அண்ட் செட்டே கலகலன்னு இருக்கும். அவர் இருக்கும் அந்த ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க, அந்த இதுவே இருக்காது. ஜாலியாக ஒரு பாட்டுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு, இல்லை லைட்மேனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு ஜாலியாக இருப்பார். அண்டு ஏதாவது ஒரு நான் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்தார்.
லுக் டெஸ்ட்டுக்காக வந்திருந்தாரு அட்லி சார் ஆஃபீஸ்க்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக விஜய் நான் பார்க்குறேன் நான். அப்போது வந்து எல்லாரும் மீட் பண்ணி எல்லாம் போயிட்டு அவர் கை கொடுத்தாரு. அன்னைக்கு ஃபுல் டே நான் கையெல்லாம் கழுவாமல் சாப்பாடெலாம் ஸ்பூனில் சாப்பிட்டு, அப்புறம் சட்டை வந்து வாஷ் பண்ணாமல், அவர் உட்காந்த சேரில் யாரையும் உட்கார விடாமல், அந்த அளவுக்கு இது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்புறம் ஷூட்டில் வந்து எனக்கு ஏதோ வேலை கொடுத்தாங்க, அசோசியேட் டைரக்டர் போய் ஏதோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை மறந்து போய் அவரையே பார்த்துட்டு நின்றுட்டேன். அவரையே பார்த்து அங்கேயே நின்றுட்டேன். அப்புறம் திட்டு வாங்கி, ஏன்டா உன்னை போசனா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கேன்னு சொல்லி திட்டு வாங்கி, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த ஒர்க்கை மறந்து அவர் அது இல்லை, ஆன் ஸ்க்ரீன் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறோம். அங்கே லைக் இப்போ ஆக்ஷன் டு கட்டுன்னு ஒன்று நடக்குது இல்லை, அதில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது லைவாக பார்க்குறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம். ஓ, அது உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளோ அது வந்து நீங்க ப்ளஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்களை எவ்வளோ பிடிக்கும்? இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? அனுஷ்கா மேம் வந்து 2014 தெரியும். அண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வாஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ தெய்வ திருமகள்லேருந்து தெரியுமா? முன்னாடி தெய்வ திருமகள் அப்புறம் தான் அது அதுக்கப்புறம் தான் 2014 தெரியும். அண்ட் அவங்களோட பேரே ஸ்வீட்டி தான், பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஆமாம். அண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. என்னன்னா அவங்கள்ட்ட தெரியாமல் கூட ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடக்கூடாது, நாளைக்கே அது வந்துடும் வீட்டுக்கு. அன்னைக்கு அங்கே ஒரு விஷயம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்ல, அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? இது வந்து ஏதோ ஒரு மூவி லான்ச் அப்போது எடுத்திருந்தது. அவங்க இங்கே வந்திருந்தாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் மூவி, அப்போது எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஓகே. ஓ, இது எப்போ எடுத்தது? இது வந்து மலேசியாவில் நடுவில் இருக்கிற அம்மாவுக்கு ரைட்டில், ஆமாம், பக்கத்தில் இருக்கிறது வந்து அண்ணா, ஃபர்ஸ்ட் அண்ணா. மலேசியாவில் அவர் அங்கே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தார், கேம் டிசைனிங் படிச்சுட்டு இருந்தார். லாஸ்ட்டில் அந்த பக்கம் இருக்கிற செகண்ட் அண்ணா. ஆமாம், அது நான். அம்மா பற்றியும் சொல்லுங்கள், ஏன்னா வந்து இப்போ அப்பா பற்றியும் அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா வந்து அப்பா பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் தெரியும். ஸோ வீட்டில் 3 பசங்களை வச்சுக்கிட்டு ஸோ அவங்களோட அந்த இதை சொல்லுங்கள், ஸ்ட்ரகிளை சொல்லுங்கள், அவங்க சமாளிக்கிறது. இல்லை, ஸ்ட்ரகிள்லாம் இல்லை, எல்லாரும் கொஞ்சம் குட் பாய்ஸ் தான். அம்மா வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே அம்மானாலே ஸ்பெஷல். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ A to Z என்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். அண்டு சைக்காலஜிஸ்ட் அவங்க பேசிக்லி. ஸோ அதனால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே போய் சொல்லி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன் இப்படி இருக்கே நீ என்ன அப்படின்னு கேட்டு. ஸோ அவ்வளோ அம்மாவை தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக எங்கள் 3 பேர்கிட்டையும் பழகி சரி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அம்மா இல்லாமல் நான் இல்லை, எல்லாருமே அப்பாவை சொல்லுவாங்க, பட் ஐ திங்க் எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லை. ஸோ இப்போ எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அம்மா அந்த பாலிடிக்ஸ் போனதுக்கப்புறம்? இல்லை, இப்போ பாலிடிக்ஸ்லேருந்து வந்துட்டாங்க, இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பட் ஆனால் அப்பாவுக்கு அம்மா தான் மேனேஜர், எனக்கு அம்மா தான், அண்ட் அண்ணாக்கும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மற்ற வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அம்மா தான். ஸோ அதுவே போதுமான வேலையாக இருக்குது அவங்களுக்கு, அதுலேயே பிஸியாக இருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா ஐ வுட் சே நாட் ஜஸ்ட் ஃபார் மீ ஆஸ் அ பர்சன், சினிமாலையுமே எனக்கு தெரிஞ்ச எனக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கைடன்ஸாக இருக்கட்டும், இது பண்ணணும் அது பண்ணணுன்றது. ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்குது. அண்ட் எப்போவுமே பின்னாடி இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதுனால அப்பாவுக்கு வந்து முன்னாடி ஒரு 500 மூவிஸாக அவங்க தான் மேனேஜராக இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டு போகலாம். ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ வந்து எப்பவுமே வந்து பசங்க வந்து அம்மா செல்லம் தான் சொல்லுவாங்க. இப்போ 3 பேருமே அம்மா செல்லம் தானா? அப்பா செல்லம் யாரு? அப்பா செல்லம் வந்து செகண்ட், அவரு தான் அப்பாவுக்கு. ஆமாம், லுத்ஃபுதீன் தான் அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ், நான் அம்மாவுக்கு க்ளோஸ். மூத்த அண்ணாவும் அம்மாவுக்கு தான் க்ளோஸ்? ஆமாம், அவரும் அம்மா தான். ஸோ என்ன பண்ணுறாரு இப்போ லுத்ஃபுதீன்? என்ன பண்ணுறாரு?
லுத்ஃபுதீன் வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு அமேசானுக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு. அதில் வந்து ஐ டோன்ட் நோ சொல்லாமான்னு தெரியல, பட் அப்பா இருக்காரு, அசோக் செல்வன் இருக்காரு, அண்ணா இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். அது போயிட்டு இருக்கு. அவருக்கும் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவருக்கும் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதான் அவருக்கு ரெண்டுத்துலயும் இருக்கு இப்போ. ஸோ எது கிடைச்சாலும் பண்றேன்ற இதுல தான் இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நூருல் அண்ணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்போ இஸ் கெட்டிங் பெட்டர். நல்லபடியா இப்போ 10 years ஆயிடுச்சு. 2014 ஆனது. இஸ் கெட்டிங் பெட்டர், மச் பெட்டர் தென் பிஃபோர். ஸோ ஏன்னா வந்து நம்ம சில செய்திகள்லாம் பார்த்தோம், அம்மாவோட ஒரு வீடியோவுமே போட்டிருந்தாங்க, அவருக்கும் விஜய் சாருக்குமான அந்த பாண்டிங். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா அவரும் இருந்திருக்காரு. ஸோ இப்பயும் வீட்டுக்கு வர்றாரா, பேசுறாரா? ஆமா, எப்பவுமே டச்ல இருப்பாரு, எப்பவுமே கேட்பாரு என்ன நடக்குது, எப்படி இருக்காருன்றது எப்பவுமே கேட்பாரு. இன்ஃபேக்ட் அண்ணா எப்படி அது இதாச்சுன்னா, ஒரு 14 days கோமால இருந்தா அண்ணா. அப்போ வந்து கண் முழிச்சிட்டாரு, எல்லாமே ஓகே. ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது வந்து விஜய் அப்படின்னா, சரி அண்ணாக்கு விஜய்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, சரி அவர் தான் சொல்றாரு போல இருக்குன்னு பார்த்தா தளபதி விஜய் தான் சொல்லியிருக்காரு. இப்போவுமே அவர் பாட்டு போட்டால் தான் அவர் வந்து எக்ஸைட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த அந்த அளவுக்கு அவர் முன்னாடியிலேருந்தே விஜய் சார் ஃபேன். பட் ஈவன் ஆஃப்டர் எவ்ரி திங் ஹீ ஸ்டில் லேர்னா சம்திங் ரியலி ஸ்பெஷல். அண்ட் விஜய்னாவுமே வந்து டச்சில் இருக்கிறது வந்து அது அண்ணாக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக தான் இருக்காது. ஏன்னா நாட் மெனி ஆக்டர்ஸ் ஆர் நாட் மெனி பீப்புள் வுட் டூ தட். ஸோ அவர் இதுக்கு வந்து எப்பவுமே கேட்பார். ஸோ தட் இஸ் வெரி. மெர்சல் அப்போலாம் உங்ககிட்டயும் விசாரிச்சுப்பார் அப்பப்போ? இல்லை, மெர்சல் அப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்து அன்னைக்கு அண்ணா எப்படி இருக்காருன்னு கேட்டார். பட் அவருக்கு அது வந்து ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணதுன்றதுனால ஹி கெப்ட் இட் வெரி ப்ரொஃபஷனல். ஓகே. ஸோ அப்பா பற்றி கேட்குறதா இருக்கட்டும், எதுவுமே அது கொண்டே வர மாட்டார். நீ உன் வேலை பார்க்குற, நான் என் வேலை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது கேட்குற எங்களுக்குமே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் விஜய் சார் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கு எப்படி இருந்தது? எங்களுக்கு சரியான ஷாக்கு. அம்மான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், எதுவுமே இல்லாமல் அங்கே போயிட்டான்றது. பட் ஐ திங்க் அது இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடல்னு இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒருத்தவங்கன்னு இருப்பாங்க. ஸோ மேபி அந்த ஒரு இதில் தான் ஹீ குட் கெட் பேக் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஏன்னா டாக்டர்ஸுமே தே லாஸ்ட் ஹோப். கண்மழிக்க மாட்டாருன்னு தான் சொன்னாங்க. இல்லை அது எங்கள் அம்மா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஹோப் இருக்கட்டும்னு சொல்லி ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி அப்படி வந்தது தான். ஸோ விஜய் நான் பேர் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு ஷாக். அண்ட் அவருக்கு அது இன்னும் பெரிய ஷாக். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் இல்லை, ஒரு இவ்வளோ பெரிய விபத்துக்கு அப்புறம் நம்மளை சொல்கிறாங்கன்றது. ஸோ அவருக்குமே அது பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அது. அப்போது ஆக்ஷனுக்குலாம் முன்னாடி சைல்ட்ஹுட்லேருந்தே சொல்லுங்கள், அண்ணா வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஃபேன் பாயாக இருந்திருக்காரு? எந்த அளவுக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் அவர் படத்தில் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அதே மாதிரி சட்டை பேண்ட்லாம் வாங்கி, இப்போ இந்த கார்கோ பேண்ட்ஸ், இந்த 6 பாக்கெட் வச்ச பேண்ட்டு, டபுள் சட்டை. ஆமாம், அந்த டைம்லேருந்தே ஸ்கூல்லேருந்தே அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஏதாவது ரிலேட்டிவ் கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம், அங்கே போய் டான்ஸ் ஆடுறது, அந்த ஸ்கூல் டான்ஸு, அதெல்லாமே அப்படி தான். ஸோ அதுல இருந்தா எனக்குமே அப்படியே ஒரு ஆமா, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்க. ஸோ அப்படியே கூப்பிட்டு போய் எனக்கும் அப்படியே கிரேஸ் ஆனது அது. ஆமா, சூப்பர். அடுத்தது பிரியாக்கா. நான் இந்த போட்டோல அவங்கள பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு? இல்லை, எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். ஸோ அப்படிதான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ எனக்கு எப்பவுமே ஐவ் ஆல்வேஸ் வாண்டட் அ சிஸ்டர். எனக்கு ஒரு அக்கா வேணும்ன்ட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை எனக்கு. ஸோ அப்போ பேச ஆரம்பிச்சு we all got together. அண்ட் அப்போலேருந்து பிரியாக்காவே தான் இருந்தாங்க. ஸோ such a sweet person. அதாவது அந்த அக்கான்ற ஒரு இதை ஃபுல்ஃபில் பண்ணது பிரியாக்கா தான் எனக்கு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அட்லீஸ்ட் சார்கிட்டையும் ஒர்க் பண்ண. ஆமாம். ஸோ அப்போ அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஆமாம், அக்கா ஒரு சில தடவை வந்திருக்காங்க. அப்போது மீட் பண்ணிக்க இன்ன வரைக்கும் டச்சில் தான் இருக்கோம் நானும் அக்காவும். ஸோ ஆமாம். ஓகே. அப்பாவோட அந்த
ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்கிற நடிகரா இருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட கில்லர் சூப்ல கூட சூப்பரா பண்ணியிருந்தாரு. தமிழ் ஹிந்தி ரெண்டுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. தமிழ் தாண்டி எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணிட்டு இருக்காரு, இங்கிலீஷ்லயும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்பாவை நீங்க சின்ன வயசுல இருந்து பிஸியாவே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அவரோட அந்த அந்த உழைப்பு, அவரோட அந்த ஓட்டம்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அது அவர்கிட்ட அவ்வளோவா நான் அப்படி ஷேர் பண்ண மாட்டேன், பண்றீங்க அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்றதுன்னு தெரியாது எனக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். நான் ஃப்ளோ ஒரு இஸ் டன் க்ளோஸ் டு 700 மூவிஸ். 700 மூவிஸ். அப்போ என்ன வேகம் இருந்துச்சோ அதே தான் இப்போவுமே. இப்போ லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்துட்டு ஒரு 5 படம் பண்றாரு ஒரு 2 வீக்ஸ்ல. வேற ஊர். அங்கே கேட்டால் கேரளாங்கிறாங்க, இல்லை பெங்களூரில் போய் நடிக்கிறாரு, ஹைதராபாத் போகிறாரு, பாம்பே போய் நடிச்சுட்டு வராங்க. ஸோ இன்னமும் அந்த ஒரு ஃபயர் இருக்குல்ல, இன்னமும் ஃபயருன்றதை தாண்டி இது ஒரு விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா, தே ஸோ ரெடி டு லேர்ன். இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு லெவல் ரீச் ஆகிட்டோம்னாலும் இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அது ஆர்ட்டுக்காக இருக்கட்டும், லைஃபுக்காக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு அதுதான் அவங்கள வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் நான் இருக்கும்போது ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்குலாம் வீட்டில் இருக்க மாட்டார், அவுட்டோர் ஷூட்டிங் போயிடுவார். அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நாள், அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இப்போது அது எனக்கு புரியுது. இப்போது அவர் வந்து இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் த்ரூ. அண்ட் அப்போ இருந்தது தான் இப்போவுமே இருக்குது. சரி வாட் இன்னும் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் நடுவில். ஸோ 20 இயர்ஸாகவுமே அதே ஸ்ட்ரகிள், அதே இதுதான். ஸோ ஐ திங்க் தேர் சோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். நான் வந்து ஏதாவது முக்கியமான மொமெண்ட்ல அப்பாவை மிஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? இந்த நான் லைஃப்ல சொல்கிறேன், இந்த ஒரு சமயத்தில் அப்பா நம்ம கூட இருந்திருக்கலாம், ஆனால் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. இல்லை, அந்த மாதிரி எப்போவுமே இருந்திருக்காரு கூட. எந்த ஒரு ஸ்பெஷல் இதுனாலுமே கூட இருந்திருக்காரு. சம்ஹவ் எப்படியாவது அது ஆமாம் வந்துடுவார். ஸோ அந்த விதத்தில் ஆஸ் அ ஃபாதர் ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் யூ குட் ஆஸ்க் ஃபார். எனக்கு ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஹி இஸ் ஆல்சோ அன் ஆக்டர் அண்ட் ஐ எம் அன் ஆக்டர் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஆஸ் அ ஃபாதர் ஐ ஸ்டில் கெட் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். ஏன்னா அவர் வந்த பாதையாக இருக்கட்டும், இல்லை அவர் வந்து கோ த்ரூ பண்ண ஜேர்னியாக இருக்கட்டும், தேர் so much to learn from him. So that is something I'm really blessed with. ஓகே, அவருக்கும் கமல் சாருக்கும் இருக்கிற பாண்டிங்ல நீங்க பார்த்து ரொம்ப ரசிச்ச ஏதாவது மொமெண்ட் நடந்திருக்கு? இப்போ ஆக்சுவலி வெரி ரீசெண்ட்லி இப்போ லாஸ்ட் வீக் வந்து 4 ஃப்ரேம்ஸில் வந்து மிஷனோட ஸ்க்ரீனிங் இருந்துச்சு. அதுக்கு அப்பா வந்து தான் நானும் போயிருந்தேன் நான். ஸோ அங்கே எதாச்சியாக கமல் சார் வந்து டப்பிங்க்கு வந்திருந்தார், இந்தியன் 2க்கு டப்பிங்க்கு வந்திருந்தார். ஸோ அப்போ வந்து எனக்கு அது ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் படத்துக்கு. அண்டு அவரும் அங்கே இருக்காருன்றது வந்து ஒரு இன்னும் கூட ஒரு யூ கேன் கெட் யுவர் விஷஸ்னால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மீட் பண்ணுறதுக்கு. சரி டப்பிங் முடிச்சுட்டு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே கூப்பிட்டு டப்பிங் தியேட்டர் கூப்பிட்டு அப்பாவும் கமல் சாரும் பேசின அது அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணி பேசும்போது அவ்வளோ வியப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கதையாக கேட்டிருப்போம், படத்தில் பார்த்துருப்போம், எல்லாமே ஓகே. பட் லைவாக இவங்க தான் அந்த ஆட்களா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வியப்பாக இருக்கும் அது பார்க்கும்போது. அண்டு கமல் சார்கிட்ட வந்து சேம் அந்த லேர்னிங் இது இருக்குல்ல, அண்ட் பீயிங் ஸோ ரெடி ஃபார் எனி திங். அது சினிமான்னு வரும்போது பீயிங் ஸோ ரெடி. அதை நான் வந்து எப்போ ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா, கடாரம் கொண்டானப்போ ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருந்துச்சு கமல் சார் ஆஃபீஸ்லேயே. அப்போ வந்து ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு, நான் அக்ஷராஹாசன் இருக்கோம் நடந்துகிட்ருக்கு. அப்போ டோர் திறந்தது, யாருன்னு பார்த்தா கமல் சார். ஐயோ ஃபஸ்ட்டு படம் வேறு, நமக்கு என்ன பண்ணுறது, அவர் வேறு இருக்காரு, மே ஜாயின் அப்படின்னு கேட்டார். உட்காருங்க சார்ன்னு வந்தார். சரி இவர் முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராம, இல்லை நானும் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டு அவரும் ஒரு எக்ஸசைஸ் எங்கள் கூட பண்ணி, அவருமே ஆக்ட் பண்ணி, சும்மா ஒரு டாபிக் கொடுத்து அதை ஆக்ட் அவுட் பண்ணணும். அவரும் கூட சேர்ந்து ஜாலியாக அவரும் நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த ரெடினஸ் இருக்குல்ல, எவ்வளோ பார்த்துருக்காங்க, எவ்வளோ இது இருக்கும். பட்
நடிப்புன்னு வரும்போது இல்லை சினிமான்னு வரும்போது அந்த ரெடினஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஐ திங்க் அது ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். அது லைவாக என்னால் பார்க்க முடிஞ்சு அதுலேருந்து எனக்கு சரி அதை வந்து நம்ம எப்படி வேணால் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பட் எனக்கு அது வந்து எல்லாமே ஒரு லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ஸோ ஐ திங்க் வெரி பிளெஸ்ட் டு பி அரவுண்ட் சச் ஜாயின்ஸ். ஏன்னா வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம வந்து லெஜண்ட் கூடயே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற போது நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். எனக்கு அதுதான், அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியான லைஃப் மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் வந்து லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நடிக்க வந்ததுக்கான காரணமும் அதுதான். நிறைய ரோல்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணணுன்றது தான். அதை நான் அப்போவே நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன்னா அப்பா பேர் யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் அது இல்லாமல் இருக்கணுன்ட்டு தான் நான் பார்க்குறேன். பட் இந்த சுற்றி இவ்வளோ ஜெயன்ஸ் இருக்கும் போது அது எனக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் எனக்கு. லைக் யூ கெட் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா 1 பேஜ் படிச்சுட்டு போகிற மாதிரி எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன், ஒரு லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன். ஆமாம். இப்போ நீ கமிட் பண்ண படங்கள்ல பீட்சா 4 தாண்டி வேற ஏதாவது படங்கள்? ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்று, அதுக்கப்புறம் 2-3 இருக்குது. அது நான் இப்போ சொல்ல முடியாது. ரிலீஸ்க்கு ரெடியா இல்லை, ரிலீஸ்க்கு எதுவும் ரெடியாக இல்லை, எல்லாமே எல்லாம் shoot ஷூட் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் பிஸியாக தான் இருக்கும். 24 வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறது எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லா படத்துக்குமே நிறைய கேப் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷத்துலேருந்து சாலிடாக இருக்கும். ஆமாம். ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ 2024 நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீரன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பி என்சாண்டட் பை a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.